எங் தாத்தா சங்க உறுப்பினர்களுக்கு வணக்கம். நேற்றுக்கு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, இந்த விஷயத்தில் இது என்ன ப்ரோ நடந்துச்சு, இதை பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பேசும் அளவுக்கு வந்து அதை மனசளவில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது என்கிட்ட எல்லாருக்குமே ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். சவுக்கு சங்கருடைய 13 வயசு பையன் தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிட்டு இறந்து போயிருக்கிறார். அதன் தொடர்பாக நேற்றுக்கு சவுக்கு சங்கருக்கு வந்து நடந்த அபியூஸ் இருக்குல்ல சமூக வலைதளங்களில், எந்த ஒரு தந்தைக்கும் ஏற்படாத ஒரு நிலை நேற்றுக்கு சவுக்கு சங்கருக்கு ஏற்பட்டிருக்கு. கொத்தி கொதறி தின்னுட்டானுங்க கொத்தூசும் நாம் தமிழ் கட்சியில் உள்ள ஆட்களும். அவ்வளோ அபியூஸ் பண்ணியிருக்கிறானுங்க அந்த மனுஷனை. அந்த இடத்துல அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அது விலக்கிட்டு விட்டுங்கடா, அந்த மனுஷனை விட்டுங்கடான்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய அந்த எக்ஸ் வலைதளத்தில் போய் அந்த கமெண்ட்ஸுகளை படித்து பாருங்கள், காது கொடுத்து கேட்க முடியாது. சில எக்ஸ் வலைதள பதிவுகளும் கொடூரமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். சவுக்கு சங்கர் நிலவு மொழி அப்படிங்கிறத ஒரு திருமணம் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தான் தியோ அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். 2 பேருக்கும் மன கசப்பு மன வேறுபாடுனாலும் பல காலமாகவே பிரிஞ்சிருக்கிறாங்க தெரியும். நேற்றைய தினம் 7:30 மணி அளவில் காலையில் இந்த விழுப்புரத்தில் வந்து நடுக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் அந்த பையன், அதாவது இந்த நிலவு மொழி சவுக்கு சங்கர் ஒய்ஃப் வந்து தனியாக வசிச்சு விட்டு வராங்க. ஒரு சிங்கிள் மதர் தான். அந்த பையனை பார்த்துக்கிட்டு வராங்க. அந்த வீட்டுக்கு பின்பக்கத்தில் உள்ள ஒரு வேப்ப மரத்தில் சிறுவன் 13 வயசு சிறுவன் அப்படிங்கிறது தெரியும். அந்த மனசுக்குள்ளே அந்த சின்ன குழந்தைக்குள்ள என்ன கஷ்டம் இருந்துச்சோ ஏது இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ உள்ள அந்த ஆல்ஃபா ஜென்சீட் அந்த கிட்டு தான் அந்த பையன்லாம் வருவான். அந்த என்ன மனப்பிறழ்வு வந்துச்சு, எதற்காக நடந்துச்சுங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது. ஒரு குரூப்பு சவுக்கு சங்கருடைய குரூப்பு அந்த அவங்க ஒய்ஃபை ப்ளேம் பண்ணுறாங்க. அந்த அம்மா ஒழுங்காக பார்த்துக்கல, அவங்க தானே பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த அம்மாவை ப்ளேம் பண்ணி திட்டுறது, இல்லைன்னா சவுக்கு சங்கரை ப்ளேம் பண்ணி திட்டுறது. டேட்டிங் யாரு தான்டா, அது என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது எப்படி நீங்களா ஒரு யூகம் பண்ணிட்டு இதுதான் நடந்திருக்கும், இதனால இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு அது சொல்றது எனக்கு சரியா புரியலை. ஒரு சின்ன குழந்தை 13 வயசு பையனுக்கு அந்த எண்ணம் தோன்றுனுச்சு, எப்படி தோன்றுனுச்சு, எதற்காக தோன்றுச்சு அப்படிங்கிறது தெரில. இவங்க நல்லா வளர்க்கலை, அது நீங்கள் வளர்க்கலை, நம்ம வீட்டு பிள்ளைங்க நீங்கள் ஒழுங்காக வளங்கடா, அது போதும்டா, நீங்கள் அடுத்த வீட்டுக்குலாம் நீங்கள் போயிட்டு அறிவுரை சொல்ல தேவை கிடையாது. இதில் வந்து சவுக்கு சங்கர் மேலே நீங்கள் போட்ட அந்த வன்முறை இது இருக்குல்ல, அதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. அவர் வந்து இத்தனை மணிக்கு வீடியோ போட்டாருங்க, அத்தனை மணிக்கு வீடியோ போட்டாருங்க, இவர் இந்த இதில் ட்வீட்டு போடுறாங்க, தான் ஃபுல்லாக செத்துருக்கும் போது யாராச்சும் ட்வீட்டு போடுவாங்களா அப்படிங்கிற வீடியோ வெளியிடுவாங்களா? அது தனி ப்ரொஃபஷனல். அதை நம்பி ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸில் ஒரு 20 பேர் நெருங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி நிறுத்த முடியும்? ஒரு வீடியோ ஷூட் பண்ணியாச்சு. என்கிட்ட காலையிலே ஒரு ஷூட் எடுத்திருக்காருன்னா அவங்களுக்கு நியூஸ் கிடைச்சிருக்காது. என்கிட்ட அவர் மனைவியும் அவரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, நியூஸ் கிடைச்சலாமல் இருக்கும். அது என்னவோ நடந்துட்டு போகுது. இதை வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க ரொம்ப கொச்சையா சொல்லப்போனால் சாட்டை துரைமுருகன் இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு இவன் எவ்வளோ பெரிய சைக்கோ தெரியுமா, இப்போ இவ்வளோ மோசமான சைக்கோ, ஏன்ட்டா சவுக்கு சங்கர் மேலே உள்ள வன்மத்தை அவன் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க? அதனால் அவர் மேலே 1000 உங்களுக்கு வந்து குறைபாடுகள் இருக்கலாம், நல்ல விதமான எண்ணங்கள் இருக்கலாம், டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்க, சொம்படிக்கிறாங்க, நீ 1000 குற்றச்சாட்டல் வைங்க, அது தனி, அது கருத்தியல் ரீதியாக. ஒரு பர்சனல் அட்டாக்காக அந்த மனுஷன் மேலே நீங்கள் அட்டாக் பண்ணதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்லுவேன், நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லாரும் நேற்றுக்கு கீழே இறங்கி சவுக்கு சங்கரை அந்த அடி அடித்தாங்க. தன்னுடைய குழந்தை இறந்துருக்குன்னு அவருக்கு எவ்வளோ வருத்தங்கள் இருக்கும், கஷ்டம் இருக்கும். தான் சொந்த ரத்தம் சவுக்கு சங்கருக்குன்னு இந்த உலகத்தில் இருந்து தன்னுடைய உயிர் ஒன்றே அந்த பையன் தான். அந்த பையனும் இறந்து போயிட்டான்னா அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார். அதில் வச்சுக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சி உள்ள சாட்டை, இந்த இடுமோனம் கார்த்தி போன்ற ஆட்கள் அந்த மனுஷனை ரொம்ப கீழ்த்தரமாக சைக்கோங்கிற மாதிரி தான் சொந்த புள்ள இறந்து கிடக்கும் போது எவனாச்சும் ஒருத்தான் வீடியோ போடுவானா ட்வீட்டு போடுவானான்னு அந்த அபியூஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சியாரம் பிணத்தில் வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஒரு சாவு விழுந்துட்டுனா அந்த சாவை வச்சு தான் எப்படி லாபம் அடையலாம், இல்லைன்னா தன்னுடைய எதிரி அதில் எப்படி அவனை வச்சு அட்டாக் பண்ணலான்னு தான் பார்ப்பான். பல காலமாக இருக்கும். இந்த 41 பேர் இந்த இறப்பின் போது இதை வச்சு நம்ம விஜய் அவர்களை அடிக்கலாம் அப்படின்ட்டு அடிச்சானுங்களா? இந்த குழந்தை இறக்கும் போது இதை வச்சு சவுக்கு சங்கர் அடிக்கலாம். ஒரு சின்ன குழந்தை இறந்ததை வச்சு கூட அரசியல் பண்ணலாம்னு நமக்கு தோணுது பாருங்க. இந்த நாம் தமிழ் கட்சியில் உள்ள சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆட்களுக்கு ஒரு 13 வயசு சிறுவன் இறந்திருந்த போது கூட அதை வச்சு நம்மளால அரசியல் பண்ணி நம்ம ஒரு ஆளை அடிக்கலாம்னு அவனுக்கு தோணுதுன்னா அவன் ஊர்றான், புத்திலேயே ஊர்றான். அவன்கிட்ட இந்த தள்ளி இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படின்னு தோணுது. அப்புறம் சிலர் வந்து இந்த அவனுடைய ஒய்ஃபை வந்து நீங்கள் நிலவு மொழி அவர்களை வந்து குறை சொல்லிட்டு வராங்க. அது நடந்திருக்கும், அந்த பொண்ணு பார்த்துக்கலையா, அது இல்லையா, சின்ன குழந்தை ஏதோ ஒரு சின்ன சண்டை வாங்கி கொடுக்க முடியாது கூட சொல்லியிருக்கலாம், அதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் போயிட்டு நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல. இப்படி மாறி மாறி ஒரு இறந்து போயிட்டு தன்னுடைய உறவு இறந்து போயிட்டா அது நீ எப்படி ரியாக்ஷன் பண்றான்னு நீ எப்படி ஜட்ஜ் பண்ற? இப்ப எங்க தாத்தா இறந்து போயிட்டாருன்னா நான் உட்காந்து அழணுமா இல்ல நார்மலா இருக்குமா? வயசான தாத்தா 96 வயசு தாத்தா செத்து போயிட்டாரு, வாழ்ந்து கெட்ட மனுஷன் செத்து வைக்கல என்ன இருக்கு அப்படின்ட்டு நான் அமைதியா இருக்கணுமா? இல்ல எங்க தாத்தா சின்ன வயசுலேருந்து எனக்கு பண்ணதெல்லாம் நினைச்சு தாத்தா தாத்தான்னு கட்டிப்பிடிச்சு அழணுமா? அது என்னோட உரிமை, என்னோட ஃபீலிங்ஸ், அதை நான் டிசைட் பண்ணிடுறேன்டா. நீங்க ஏன்டா அதை டிசைட் பண்றீங்க? உங்க தாத்தாங்க இத்தனை வருஷம் வளர்த்த தாத்தா இறந்து விட்டா உங்க கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி இல்லை வருத்தம் இல்லாம இருக்கிற
அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்கல்ல, அது என்னோட டிசிஷன். சில பேர் தன்னுடைய தாய் இறந்த போது அப்படியே அமைதியா இருப்பாங்க, கல்லா இருப்பாங்க. பெத்த தாய் செத்துருக்கு, கொஞ்ச நாள் இறக்கா அப்படின்னு கேட்பான். அவன் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும், அவனால வெளிப்படுத்த முடியாது. அதே மாதிரி தன்னுடைய ஒரு குழந்தை இறந்ததுக்கு அந்த மனுஷன் அவர் வெளிப்படுத்துற விதங்கள் 1000 இருக்கலாம். மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தங்கள் இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? ட்வீட் போட்டு அழுதா கரெக்டா இருக்குமா? சவுக்கு சங்கர் ஒரு வீடியோவில் வந்து ஐயோ என் பிள்ளை செத்து விட்டானே அப்படின்னு சொல்லி அழுதா நீங்களாம் இதாயிடுங்களா? அப்போட நீ வீடியோவில் வந்து அழுறாம பாடுறா, புள்ள செத்ததை வச்சு வியூஸ் பார்க்குறான்டான்னு கேவலமா பேசக்கூடிய நாய்கள் இதை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. தன்னுடைய உறவு இறந்தது, அதை எப்படி என் வருத்தத்தை நான் பதிவு செய்யணும், நான் வருத்தப்படனா இல்லையான்னு உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி. ஒரு குழந்தை இருக்கான்னு அதை அப்படியே விட்டுருங்க, அப்படியே கொண்டாந்து போட்டு இதுதான் சமயம்னு ஒரு மனுஷனை போட்டு அடிக்கிறத இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. எனக்கு இந்த சமூகம் எப்படி மாறி போச்சு, இந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நான் இதெல்லாம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சமூகமாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த மனுஷனை நீங்கள் எப்படினாலும் அடிச்சு நீங்கள் காலி பண்ணலான்னு ஒரு வந்துச்சு. அந்த 41 பேர் இறப்புக்கு பிறகு இந்த அதே மாதிரியான எண்ண ஓட்டங்கள் கொண்ட மக்கள் வெளில வராங்க. இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனே அடுத்த சாவு உழப்போகுதுன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டதை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு மாநாடு நடக்கும்போது இன்னைக்கு எத்தனை பேர் சாவ போறானோ அப்படிங்கிறது. இப்ப கூட இந்த ஜனநாயகன் படத்துல நிறைய கூட்டங்கள் வந்துருக்கும் போது அப்ப உங்க இதுல செத்து போறவங்களுக்கு எல்லாம் வந்து அரசு வேலை கொடுக்க போறாங்க, எல்லாம் படத்துக்கு போங்க அப்படின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் சமூக வலைதளங்களை சாதாரணமா பாக்குறோம். இதுக்கு முன்னாடி அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. சின்ன ஒரு பாரிஷயம் பண்ணாலும் கொதித்து எடுற இந்த சமூகம் அங்க போனா நீ செத்து போயிடுவோம், உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறத என்ஜாய் பண்ற அளவுக்கு வந்துட்டு அந்த 41 பேர் இறந்து போன அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வேலை, அந்த பெண்கள் வந்து அந்த அவர் மேலே என்னங்க தப்பு இருக்குது, விஜய் மேலே என்ன தப்பு இருக்குது, இது வந்து திமுகவுடைய சதின்னு சொல்லும் போது நீ இந்த பணத்துக்காக தான் பண்ணுற, நீ குன்றத்தூர் அபிராமியோட மோசமானவன்னு ஒரு இறந்த குழந்தையோட அம்மாவை அபியூஸ் பண்ண சமூகம் இந்த சமூகம் அப்படி மாறிவிட்டது. அப்போனா எல்லாரையும் நிலைகுலைய வைத்து விட்டது, விஜய் அவர்கள் வருகை நிலை குலைத்து விட்டது. அதன் ஒரு காரணமாக நான் என்ன இந்த மேட்டருக்கு கொண்டு வரேன்னா, சவுக்கு சங்கர் ஒரு எதிரியாக பார்க்கிறார். தன்னுடைய எதிரியை நான் எப்படினாலும் வீழ்த்தலாம், எந்த சமயத்தினாலும் வீழ்த்தலாம், அவனை அசிங்கப்படுத்தலாம், அபியூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஒரு 13 வயது குழந்தைய இறப்ப வச்சு நீங்க அவமானப்படுத்தாதீங்க. அதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நீங்க சவுக்கு சங்கரை நீங்க என்னன்னாலும் பேசிட்டு போங்க, அது எடுபடாதுன்னு தெரியும். சவுக்கு சங்கர் மேல நீங்க என்ன மாதிரியான கட்டமைப்பு வச்சாலும் அதை அவர் பிரேக் பண்ணிட்டு அவர் அதுக்கு நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்காரு. 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், அவர் அங்க பணம் வாங்கினார், இஞ்ச பணம் என்னவோ இருந்துட்டு போகட்டும். ஆனா அவர் ஒழித்து ஏன்டா அவர் வச்ச நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் மூலமாக பல ஊழல்கள் தடுக்கப்பட்டிருக்கன. பெரிய திமுக பிரிவில் அவ்வளவு ஊழல் நடக்க போறது, இந்த பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஊழல் நடக்க போகுதுன்னு சொன்னது பிறகு அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த பணம் எல்லாம் மக்களுக்கு வந்து சேதுனா அந்த மனிதன் மக்களுக்காக தான் உழைத்து கொண்டிருக்கார். அவர் மேல நீங்க முரண்பாடுகள் இருக்கலாம். அதனால இந்த விஷயத்தை வச்சு அந்த மனுஷனை நீங்க அபியூஸ் பண்றது எனக்கு பிடிக்கல. அதனால சொல்ல வந்தேன். சரி விடுங்க. எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருந்துச்சு. எனக்கு நேற்று நைட்டிலேருந்து மன உளைச்சலாக இருந்துச்சு அந்த செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து. அதனால் அதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அப்படின்னு நினச்சேன். சரி, அடுத்ததாக வந்து நக்கீரன் கோபால் அப்படின்னு அந்த மீசை வேற சொல்லியிருந்தோம். ஒரு தனியார் யூடியூப் சேனலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார் ஃபாத்திமா கிட்ட. நம்ம தமிழ் முழக்கம் ஃபாத்திமா, நாம் தமிழ் கட்சியுடைய ஃபர்ஹானா ஃபாத்திமாட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூ நம்மளால எடுத்து பேசியிருந்தோம். அவர் எப்படி பேசியிருந்தார், அமைச்சர்களை எவ்வளவு கேவலமா பேசியிருந்தார், தலைவர் விஜய் அவர்கள் எப்படி பேசியிருந்தார், ஜோசப் வாட், அது அடிக்கடி யூஸ் பண்ற அந்த வேர்டு ஜோசப். ஏன்டா மத ரீதியாக தலைவர் விஜய் அவர்களை நம்மள்ட்ட அடையாளம் காமிக்கிறாங்க, ஏன்டா விஜய்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஜோசப் விஜய்னு சொல்லுங்க. அதானே ஜோசப். இப்போ புரிகிறதா அவர் என்ன மொழியை பயன்படுத்துகிறார், நமக்கு என்ன கன்வே பண்ண வராருங்கிற மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் சொன்னா இது ஒரு மோசமா இருக்கு, இந்த ஆளை எப்போ நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க. இதற்கு முன்னாடியும் அந்த கரூர் சைடு போது அவனை அடிக்கணும், வெட்டணும், கத்தி கயிறு போட்டு சங்கிலி போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணார். ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு ஒரு மனுஷனை நீங்க அதே மாதிரி டார்கெட் பண்றது தவறு. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து காவல்துறையினருக்கு கைது பண்ணணும், வழக்கு பதியணும் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியாக சென்னை தெற்கு சைபர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் BNS 352 and 353 and 196 இந்த வழக்குகளில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்தல், அதற்கு பிறகு மத இன உணர்வுகளை வைத்து தாக்குதல், அதுக்கு பிறகு தரக்குறைவாக பேசுதல் அப்படின்ற வகையெல்லாம் இப்போ வந்து அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கூடிய விரைவில் கைது செய்வாங்க. அது எப்போனாலும் இருக்கலாம், இன்னும் ஒரு 1 வீக்குள்ளேயோ இல்லைனா இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் கூட போகலாம். ஆனால் கைது செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்டா இது பல வழக்குகள் அவர் மேலே இருக்குது, 250 வழக்கு இருக்குன்னு பெருமையாக பேத்திக்கிட்டால தான் நம்ம நக்கீரன். ஆனால் ஜெயலலிதா மாதிரி அப்படியே விட்டுட்டு போவார்லாம் நினைக்காதீங்க. இவருக்கு வந்து கைது கடுமையாக இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்டா மறுபடியும் இவர் வந்து சொந்த ஜாமீனில் விடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான் தெரியும். ஆனால் கைது செய்யப்பட போகிறது உறுதி, உண்மை. அது நடக்கணும். ஏன்னு கேட்டால் ஒரு பயம் வரணும். ஒரு முதலமைச்சரை பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். நீங்கள் நான் தான் சொல்லிட்டோம், நீங்கள் விமர்சனம் வைங்க, அரசியல் ரீதியாக விமர்சனம் வைங்க, ஜனநாயக ரீதியாக விமர்சனம் வைங்க, அதுக்கு பதில் கொடுப்பதற்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். அபியூஸாக பேசுகிறவனுக்கு நான் என்ன பதில் கொடுக்க முடியும்?
தப்பா பேசுறவனுக்கு நாங்கள் உட்காந்து என்ன பதில் கொடுக்க முடியுன்ற அவரெல்லாம் வந்து யார் பதில் சொல்லணுமோ அவங்க பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு நேற்று கிடையாது, இந்த மீசா வந்து பல மாதங்களாகவே பல தலைவர் விஜய் அவர்கள் வருகையின் போதிலிருந்து இவர் எப்படிலாம் பேசுறான்னு தெரியும். இதற்கு பிறகு இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் காவல்துறையினர் சும்மா விட மாட்டாங்க. அதற்கான ஒரு அத்தாச்சி கூடிய விரைவில் இவர் வந்து ஜெயிலில் இருப்பார். ஆனால் ஜாமீன் கிடைச்சிரும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஏன் கேட்டால் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேஸ் தான் போட்டிருக்காங்க. நம்மளுடைய வழக்கறிஞர் டீம் இதுக்கான ஸ்ட்ராங்கான டீமை உள்ள வச்சிங்கன்னா அந்த 15 நாளாக ரிமைண்ட் பண்ணி உள்ள வச்சாதான் அந்த மனுஷனுக்கு புத்தி. ஏன்டா ஜெயலலிதா கூட பண்ண முடியாததை விஜய் அவர்களால் பண்ண முடியணும், அந்த ஆளுக்கு உணர்த்தணும்ல. அதுக்காக அதற்கு பிறகு இன்னொரு ஊபி ஒன்று கைது செய்யப்பட்டிருக்கிறது. எங்க வச்சு, அதாவது பெங்களூர்ல வச்சு காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது யான்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அடிவருடி, பிஸ்னஸ் மேன், ட்ரேட் மேன், நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், என்டர்பிரனர் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வந்து நமக்கு அறியப்படும், தமிழ்நாடு முழுக்க அறியப்படுற அந்த PR சுந்தர் அப்படின்ற ஒரு ஆட்களை ஒரு முரட்டு ஊப்பியை கைது செஞ்சிருக்குது. எங்கே வச்சு? பெங்களூரில் வச்சு. எதற்காக ஒரு பெங்களூர் வரைக்கும் ஓடினார் அப்படிங்கிறது தெரியணும்ல. தமிழ்நாடு காவல்துறையினருக்கு பயந்துக்கிட்டு ஓடினார். திமுக ஆட்சி காலத்தில் அந்த என்னென்ன அந்த அட்டூழியெல்லாம் செஞ்சான் அப்படிங்கிறது, அந்த மனுஷன் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தலைவர் விஜய் குறித்தும் த்ரிஷா அவர்களை குறித்தும் இணைத்து வச்சு ரொம்ப தவறான வார்த்தைகளில் பல ட்வீட்டுகள் கரு சேம்பேடு போது அந்த ஆளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் ட்வீட் மூலமாக கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு பலது செஞ்சுக்கிட்டு இருந்த ஆள் தான். இவனெல்லாம் என்னடா பண்ணுறது, இவனெல்லாம் அடக்கிறது ஒரு ஆளே வரமாட்டாங்கன்னு அந்த நேரத்தில் நான் நினச்சிருக்கேன். அதற்கான பதிலாக தற்போது தமிழ்நாடை விட்டே ஓட விட்டுருக்கு இந்த அரசு. அப்படிங்கும் போது ஓடனா மட்டும் உன்னை விட்டுருவானா வாடிய மோனேன்னு பெங்களூரில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க. அது எதற்காக அந்த கைது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிக பிரபலமான சேனலில் ஒரு செய்தி வாசிப்பாளராக ஒரு பெண் ஒருவர் இருக்கிறார். அவர் பேரை வந்து இதுவரையிலும் யாரும் வெளியிடவில்லை, நமக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கலேன். அந்த பெண்ணை வந்து ஒரு வேலை ஒன்று கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து வேற ஒரு டிவி சேனலில் எனக்கு வேலை வாங்கி வேணும் அப்படிங்கிறது, இவங்களை வச்சு இவரை வச்சு மூவ் பண்ணலாம், இவருக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுமே. சரி நீங்கள் வாங்க, வீட்டுக்கு வாங்க, என்னுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு வாங்க, அதை பற்றி பேசும் அப்படின்னு கெஸ்ட் ஹவுஸில் கூப்பிட்டு அந்த பெண்ணை வந்து வரம்பு மீறி நடந்திருக்கிறார், மது போதையில் வரம்பு மீறி நடந்திருக்கிறார் அப்படின்னு தெரியும். அதற்கு பிறகு அந்த பெண் அவருடைய மனைவியிட்டுமே சொல்லியிருக்காங்க, கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் இது மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு அவருடைய மனைவியுமே அதை வந்து மேனேஜ் பண்ணி இல்லைங்க அப்படி இருந்திருக்காது, நான் பார்த்துக்கிறேன், பேசிக்கிறேன், அவரும் அப்படிப்பட்ட நடக்கக்கூடிய ஆள் கிடையாது, நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசவும் இது ஒன்றும் சரிப்பட்டு வராது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்கள் வாங்க பேசிக்கிடும், உங்களுக்கான வேலையை நான் வாங்கி கொடுத்துட்றேன், என்னை மன்னிச்சிருங்க, இது பெரிய விஷயம் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டு 3 மணி நேரம் அடைச்சி வச்சு தவறான மறுபடியும் நடந்துக்கிட்டதும், அதற்கு கெஞ்சி பார்த்துருப்பான், காலில் விழுந்து பார்த்துருப்பான், அதுக்கு பிறகு ஏதோ நடந்திருக்கு. அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து கடந்த 29ஆம் தேதி நடந்தது, 31ஆம் தேதி என்னமோ தான் கொண்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு அவரை வந்து போலீஸ் தேடிட்டு இருந்துச்சு. அதாவது பெங்களூரில் வச்சு நீங்கள் பிடிச்சிருக்காங்க. யார்? மனைவியின் மீதும் இவர் மீதும், அந்த PR சுந்தர் மேலும் அவருடைய மனைவியின் மீதுமே 2 பேர் மீதுமே வழக்கு பதியப்பட்டிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றத்தை நிகழ்த்துதல், அதுக்கு பிறகு சட்டவிரோதமாக அடைச்சி வச்சிருக்கு. 3 மணி நேரம் அந்த பெண்ணை அடைச்சி வச்சிருந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இது எந்த வழக்குகளையும் சேர்த்து தற்போது பெங்களூரில் வச்சு அவரை பிடிச்சி கொண்டு வந்து தற்போது வந்துகிட்டு இருக்காங்க. ஆணையமாக ரிமாண்ட் பண்ணது பிறகு தெரியும் எத்தனை இது ஒரு பெரிய வழக்கு, ஏன்னா சாதாரண வழக்கு கிடையாது. பெண்களுக்கு எதிரான வழக்கு, பெண்களை அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துதல் அப்படிங்கிறது சாதாரண வழக்குல. இதை கண்டிப்பா ரிமைண்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. இதை தான் சொல்றேன், ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து ஏன்டா இவங்க மாதிரி யோக்கியமா யாருன்னு தெரியணும்ல. இன்னைக்கு ட்விட்டர்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த அரசை குறை சொல்லிக்கிட்டு விமர்சிச்சுக்கிட்டு யோக்கி வேஷம் போடுறவங்களாம் உண்மையான முகனும் இருக்குல்ல, அவங்கெல்லாம் கொண்டு வாங்க, வெளியில கொண்டு வந்து இது மாதிரி நாய்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாதான் தெரியும் இவரெல்லாம் எவ்வளவு யோக்கியவர்கள் எவ்வளவு உத்தமர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்ல. அதற்கு பிறகு கடைசியா வேளாண் பட்ஜெட் வந்து தற்பொழுது வந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அது இன்னும் முழுமடைந்தது பிறகு அது என்னென்ன சிறப்பு திட்டங்கள் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கொண்டு வரோம். இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு வரதுங்கிறது எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நான் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். எதை எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்க? என்ன எதிர்ப்பு? அட்லீஸ்ட் தெரியணும்ல. இது நடந்திருக்கு, இது நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நீங்க என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நேற்று நடந்த பொதுப்பட்சியுடைய பொது அறிவு கூட உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய அந்த இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுடைய இன்டர்வியூ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அளவு கூட புரியல இல்லாம தான் நீயும் வந்து துணை முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறாரு நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின். இல்லை உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு நீ வந்து எதிர்க்கிறன்னு நீ வந்து கருப்பு சட்டை போட்டு எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. உள்ள வந்ததுக்கு பிறகு தலைவர் முகத்தை அவங்க பார்க்கவே முடியல. என்ன அரசு பண்ணிட்டியா, நம்பாலும் சும்மா விழாப்பலையா, நாளையிலேருந்து பெரிய குஜிலி மஸ்து இருக்குது. விவாதங்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு
ஒரே குஜிலி மஸ்தான் நேரடியில் காமிச்சிக்கிட்டே இருங்க. நம்ம ஆட்கள் எல்லாம் ஓட போறாங்க அப்படிங்கிறது தெரியும். என்ற பட்ஜெட் மீதான விவாதங்கள் மிக கடுமையாக இருக்கும். நீங்கள்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த எதிர் விவாதங்கள் இருக்கும். அதற்கான நம்மளுடைய அமைச்சர்கள் எல்லா அமைச்சர்களும் தயாராக இருப்பாங்க. எதற்கு விளக்கம் கொடுக்கணுமோ அதற்கு பிறகு வந்து ஆதவ அர்ஜுனா, நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் போன்ற அமைச்சர்கள் எல்லாம் யார் யாருக்கு தக்க பதிலடி கொடுக்கணுமோ அதே மாதிரியான தக்க பதிலடி கொடுக்க காத்திருக்கிறார்கள். ஒரு மாதம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போறீங்க. அதாவது வந்து டிவி பார்க்க போகிறேன், இல்லை சீரியல் பார்க்கணும், படம் பார்க்கலாம்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்காதீங்க. இன்டர்நெட்டை ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு மாதம் உட்காந்து குஜிலி மஸ்தான் எங்க தாத்தாலும் லைவ் ஷோ போடுவோம், லைவ் டெலிகாஸ்ட் போடுவோம், பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருங்க. சரி, அந்த பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிக்க போகிறாங்க, சிறப்பு பட்ஜெட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு அந்த சிறப்பு பட்ஜெட் விவசாயிகளுக்கு சம்பந்தமாக கொண்டாந்து சேர்த்துரும். சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.